ஓம் சாய்ராம். அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு இல்லாமல் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைத்து விட்டு உங்களுக்கு வருமானத்தை பெருக்க கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமைங்க, சரிங்களா? இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கி கொடுக்குங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணுங்க, சரிங்களா? எதுக்காக சொல்கிறோன்னா, நமக்கு கடன் சுமை வருவதற்கு காரணமாக இருப்பது அந்த செவ்வாய் பகவான் தான். செல்வ வளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு காரணமாக இருப்பவரும் செவ்வாய் பகவான் தான், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவானின் அதிதேவதை தான் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை வேண்டி இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்குங்க, சரிங்களா? முடிந்தவர்கள் இந்த செவ்வாய் ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்வது இரட்டிப்பு பலனை கொண்டு வந்து கொடுக்குங்க உங்களுக்கு. இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், அதாவது பச்சை நிறத்தில் இருக்கணும், காஞ்சி போயெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏலக்காய் எடுத்துங்க. அதுக்கடுத்து சிவப்பு நிற ஸ்கெட்ச் பேனா வேணும். இந்த ரெண்டு பொருட்கள் தான் இதுக்கு வேணும். முதல்ல என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தையும் அந்த முருகப்பெருமானையும் மனதார வணங்கி விட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வச்சிருங்க. அதுக்கடுத்து உங்க பூஜை அறையில் கூடிய எல்லா தெய்வங்களையும் வணங்கி விட்டு இந்த ஏலக்காயை எடுத்து சிவப்பு நிற ஸ்கெட்ச் பேனாவில் அந்த ஏலக்காயில 786 அப்படிங்கிற நம்பரை எழுதிட்டு இந்த ஏலக்காயை என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 6 முறை சொல்லுங்க. திரும்பவும் சொல்றேன், ஓம் சுப்பிரமணியாய நமக இப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் 6 முறை சொல்லுங்கள். பிறகு உங்களுடைய பிரச்சனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி கடன் இருக்கு, என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க. முக்கியமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை வைத்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யும் போது அது கண்டிப்பா நிறைவேறுங்க, சரிங்களா? குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை இருக்கு, ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வரணும், இல்லை ஒருத்தருக்கு நீங்க பணம் கொடுக்கணும்னா அப்போ என்னன்னா இவருக்கு நான் இப்படி 50,000 கொடுக்கணும், 1,00,000 பணம் கொடுக்கணும் இப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கும்பிடும்போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும், சரிங்களா? அது எப்படி சொல்லலாம், அந்த குறிப்பிட்ட ஒரு நபரோட பெயரை சொல்லி அந்த தொகையை சொல்லி அந்த பணப்பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ரமேஷுக்கு நான் ஒரு 50,000 ரூபா கொடுக்கணும், அந்த 50,000 ரூபா கொடுத்துட்டு இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக் கொண்டு இந்த ஏலக்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் முடிந்து முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுட்டு நல்ல சாமி கும்பிட்டுட்டு அந்த முடிச்சை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட பீரோவில் வைத்து விடுங்கள், சரிங்களா? இந்த ஏலக்காய் இருக்க மூட்டை 48 நாட்கள் உங்களோட பீரோல அப்படியே இருக்கட்டுங்க, சரிங்களா? 48 நாட்களுக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு நீங்க என்ன முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதற்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய வேலையை அந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்வார், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை 48 நாட்களுக்குள்ள முடிவுக்கு வந்துருங்க, சரிங்களா? 48 நாட்களுக்கு மேலே அந்த முடிச்சுக்கு சக்தி இருக்காது. அதனால் அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். இன்றைய தினம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் இந்த வாரம் செய்ய முடியலாம் பரவாயில்ல, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு மறக்காமல் செய்யுங்க. இந்த பரிகாரம் செய்ததற்கு உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கிடச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.